இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கோல் செட்டிங். உங்க கோல் எப்படி இருக்கணும்னா, வெயிட் மட்டும் லூஸ் பண்ணாம ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்க கோல் இருக்கணும். ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வெயிட் லூஸ் பண்ணணும்னா 10 நாள் சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைஞ்சிரும். ஆனா உங்களால நடக்க கூட முடியாது. அதுவே ஃபிட்னஸ் அப்படிங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட். நீங்க வெயிட்டும் குறைச்சிருவீங்க. அட் த சேம் டைம் நல்லா ஃபிட்டா இருப்பீங்க. உங்களால இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்க செய்றீங்க இல்லைங்களா? நடக்கிறது, உட்கார்றது அது எல்லாமே ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம்க்கு உங்களால செய்ய முடியும். ஸோ அதுதான் ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்னஸை வந்து உங்க கோலா வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து கோல் செட்டிங்ல இன்னும் ரொம்ப முக்கியமானது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னா இப்போ எனக்கு நான் ஆல்ரெடி ஃபிட்டாக தான் இருக்கேன், கொஞ்சம் டீவியேஷன் இருக்கு, ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ அந்த மாதிரி தான் டீவியேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து குவிக்கா குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ரிகரஸ் எக்ஸசைஸ் இல்ல ரிகரஸ் டயட்டிங் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் டயட்டிங் பண்ணியிருக்கணும். இல்ல நான் எதுவுமே பண்ணல, இதுதான் எனக்கு புதுசு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் எக்ஸசைஸ் டயட்டிங் பண்ணணும். அது வந்து நம்ம இந்த வீடியோல லேட்டர் பாயிண்ட்ல பார்ப்போம், எப்படி டயட்டிங் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து லாங் டேர்ம் கோல். இப்போ நீங்க நிறைய வெயிட் குறைக்கணும், இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் 30-40 கிலோ குறைக்கணும், அப்பதான் ஐடியல் வெயிட்டுக்கு வருவேன் அப்படின்னா அந்த பட்சத்துல வந்து நான் அவசரப்படுத்தக்கூடாது, பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். நினைச்சு பாருங்க, ஒரு 30-40% உங்க பாடி வெயிட் வந்து திடீர்னு வந்து குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம கிராஜுவலா தான் வெயிட் குறையணும். ஸோ வெயிட் லாஸ் வந்து ஒரு மேத்து தான். அது என்ன ஃபார்முலானா 1% பாடி வெயிட் பர் வீக், அதுதான் உங்களோட சேஃப் பெர்மிசபிள் லிமிட். ஸோ அதுக்கு மேல நீங்க ஒரு வீக்ல குறைச்சீங்க அப்படின்னா அதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் 100 kgs இருக்கிறேன்னா 1% பர் வீக் அப்படின்னா 1 கிலோ ஒரு வாரத்துக்கு குறைச்சா நான் சேஃப். மாசத்துக்கு 4-5 கிலோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேகமா குறையும், பரவாயில்ல. பட் இதுக்கு மேல போனா சேஃப்டி கிடையாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கோலை கிளியரா செட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மா. ஷார்ட் டேர்ம்னா எப்படி ப்ரொசீட் பண்ணணும், லாங் டேர்ம்னா எப்படி ப்ரொசீட் பண்ணணும். என்னோடது வந்து லாங் டேர்ம் கோல். சரி, இந்த கோல் அட்டைன் பண்ண ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டயட் எக்ஸசைஸ். இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா இந்த டயட்டும் எக்ஸசைஸும் அவ்வளோ ஒரு லென்த்தி பீரியடுக்கு வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும்னா அதுல ஒரு சில குவாலிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணா மட்டுமே வந்து இந்த டயட்டும் எக்ஸசைஸையும் நம்மளால இவ்வளோ தூரம் கடைப்பிடிச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பாசிபிள் ஆக்கும். ஸோ அந்த குவாலிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஜேர்னியே கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அதே மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிய போறது கிடையாது. இப்போ என் விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. அவ்வளோ லென்த்தியான ஒரு ஜேர்னியை வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இல்லைங்களா, 115 கிலோலேருந்து நான் 75 கிலோ போகணும்னா அது இட்ஸ் கோயிங் டு பி லாங் ஜேர்னி அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ நாள் நான் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு உறுதி எனக்கு இருக்கும். என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட்டை குறைச்சிட்டு பார்த்துக்கோ உறுதி. இந்த உறுதிக்கான காரணம் வந்து மோட்டிவேஷன். நீங்க ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருந்தா மட்டும்தான் உங்களால இவ்வளோ பெரிய ஒரு ஜேர்னியை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் சரி நான் உடம்பு குறைச்சிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு வேலை முடிஞ்சுது அப்படின்னா கிடையாது. கடைசி வரைக்குமே இந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உங்க ஒரு கோலா தான் இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். இந்த அளவுக்கு எஃபோர்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு எஃபோர்ட் போட தான் செய்வீங்க. ஸோ இவ்வளோ லென்த்தி ஜேர்னில நீங்க ஸ்டே பண்ணணும்னா மோட்டிவேஷன் இல்லாம ஸ்டே பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. நீங்க உங்க சைல்டுஹுட்ல வந்து நீங்க ஃபிட்னஸா இருந்திருப்பீங்க, அந்த போட்டோ எடுத்துங்க. இல்ல வேற யாராவது ஃபிட்டா இருக்கிறவங்கள வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப அவசியம். இப்போ என்னோட விஷயத்துல மோட்டிவேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப நாள் வாழணும், அவ்வளவுதான். என் பிள்ளைங்களோட, என்னோட பேர பிள்ளைங்களோட, என் பேர பிள்ளைங்களோட பிள்ளைங்கள வரைக்கும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இந்த ஜேர்னில நான் வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன், இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னதான் நீங்க டயட் எக்ஸசைஸ் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணாலும் இந்த மோட்டிவேஷன் இருந்தாதான் உங்க டயட்லயும் உங்க எக்ஸசைஸ்லயும் நீங்க வந்து கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது குவாலிட்டி டிசிப்ளின். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, ஏஞ்ச உடனே எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண உடனே ஹெல்த்தியா சாப்பிடணும், ஒரு நாள் ஃபுல்லா ஆக்டிவா இருக்கணும், கரெக்டான டைமுக்கு தூங்கணும். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை உங்க லைஃப்ல கொண்டு வரணும். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நெவர் எண்டிங் ஜர்னி. நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்தாதான், அதாவது இந்த டயட், இந்த எக்ஸசைஸ், இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம லைஃப் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாதான் நம்ம ஃபிட்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து
உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ கொண்டு வந்தா மட்டுமே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது நடக்கும், நீடிச்சும் இருக்கும். ஸோ இந்த டிசிப்ளின்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். அந்த செல்ஃப் கண்ட்ரோல நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட எக்சர்சைஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்றதுலயும் சரி, நம்ம டயட் ஃபாலோ பண்றதுலயும் சரி, ஸ்ட்ரிக்ட்டா நம்மளால இருக்க முடியும். முக்கியமா டயட்ல. ஒரு அன்ஹெல்தி ஃபுட் நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்கன்னா, நம்ம நோ சொல்லணும். நம்மளுக்கு அது புடிச்ச ஃபுட்டா கூட இருக்கலாம். அத நோ சொல்ற அளவுக்கு நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வந்தா மட்டுமே, நம்மளால இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். 3வது வந்து நாலேட்ஜ். நீங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா, அதுல என்ன இருக்கு? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரொம்பவே ஈஸியா அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கிடலாம். வெப்சைட்டுக்கு போயிட்டு, ஏதாவது ஒரு Google இல்ல இந்த மாரி சைட்டுக்கு போங்க. இல்ல ஆப்ஸ் நெறைய இருக்கு. அதுல சும்மா போயிட்டு ஏதாவது ஒரு ஃபுட், ஒரு தோசை அப்படின்னா, தோசை நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, அதுல என்னென்ன நியூட்ரிஷன் இருக்குன்ட்டு அழகா ஒரு டேபிள் வந்துரும். புரோட்டீன்ஸ் எவ்வளோ, கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ, ஃபேட்ஸ் எவ்வளோ, அத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி ஒரு நாளைக்கு சராசரி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எந்த ஃபுட் என்ன குவான்டிட்டில வேணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வயசுக்கு ஏத்த மாரி, நீங்க என்ன வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அதுக்கேத்த மாரி ஒருத்தருக்கு ஏத்த மாரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா, நீங்க ஜெனரல் ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த சாப்பாட்டுல என்ன இருக்கு? அதே மாரி ஒரு சாப்பாட்டுக்குமே சர்விங் சைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சேவ் நீங்க நெட்ல போயிட்டு சர்விங் சைஸ் இப்போ ரைஸ் சர்விங் சைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, 150, 100 கிராம் அந்த மாரி வரும் உங்களுக்கு. சிக்கன் சர்விங் சைஸ் போட்டீங்கன்னா, அது எவ்வளோ? அந்த ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு மாரி ஒரு சர்விங் சைஸ் குடுப்பாங்க. அந்த சர்விங் சைஸ் என்னன்னா, இந்த ஃபுட் இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படிங்கிறதோட அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்போ கரண்ட்டா என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி எக்சர்சைஸ். சரி எக்சர்சைஸ் பண்றோம். இது என்ன எக்சர்சைஸ்? கார்டியோன்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங்னா என்னது? அந்த மாரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. இப்ப இந்த நாலேட்ஜ் இஸ் பவர் அப்படின்னுவாங்க. இந்த நாலேட்ஜ் வச்சு தான் நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இந்த டயட் ஆகட்டும், எக்சர்சைஸ் ஆகட்டும், இட் ஹேஸ் டு பி பெர்சனலைஸ்ட். அதனால தான் பாருங்க, டயட்டீஷியன பெர்சனல் டயட்டீஷியன், ட்ரெய்னர பெர்சனல் ட்ரெய்னர் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்குமே வந்து இந்த டயட் வேரி ஆகும். இந்த எக்சர்சைஸ் வேரி ஆகும். இந்த நாலேட்ஜ் கெயின் பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு லென்த்தி டாஸ்க் தான். ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ உங்களால அந்த அளவுக்கு கெயின் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ பெஸ்ட் வந்து டயட் வேணும்னா, ஒரு நல்ல டயட்டீஷியன கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்குங்க. 2வது ஒரு நல்ல ஒரு பிசிக்கல் ட்ரெய்னர கன்சல்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்சர்சைஸ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைச்சிரும். என்னோட ஒப்பீனியன் படி, நீங்க ஒரு டயட்டீஷியன கன்சல்ட் பண்ணிட்டு டயட் ஃபாலோ பண்றதும், ஒரு நல்ல ஒரு ஜிம் ட்ரெய்னர ஃபாலோ பண்ணிட்டு எக்சர்சைஸ் பண்றதும் தான் பெஸ்ட்டு. சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம நீங்க வந்து உங்கள காப்பாத்திக்கலாம். சரி, இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியம். இங்க என்னதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டயட் இருந்தாலும் சரி, என்னதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்சர்சைஸ் ரொட்டீன் வச்சிருந்தாலும் சரி, இந்த 3 விஷயங்கள் நீங்க வந்து சரியா பண்ணலன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னிய கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ, அதனால இந்த 3 குவாலிட்டீஸ டெவலப் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னிய கம்ப்ளீட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. நீங்க சேஃபா குறைக்கணும், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம குறைக்கணும்னா, இந்த ரூல நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா, 1% ஆஃப் பாடி வெயிட் பெர் வீக். அந்த அளவுக்கு தான் உங்களோட வெயிட் லாஸ் இருக்கும். இப்போ நீங்க 100 கேஜிஸ் இருக்கிறீங்க அப்படின்னா, 1% ஆஃப் யர் பாடி வெயிட் 1 கிலோ. ஸோ பெர் வீக் வந்து 1 கிலோ தான் மேக்ஸிமம் அலோவ்ட் லிமிட். ஸோ பெர் மந்த் 4 கிலோஸ் டு 5 கிலோஸ். ஸ்டார்ட்டிங்ல இது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். பட் ஆனா, இதுக்கும் மேல நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா, அது சேஃப்டி கிடையாது. சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையான 3 பில்லர்ஸ பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ டயட், எக்சர்சைஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த 3வது ஒரு விஷயம் இருக்கு. அத தான் நம்போ த மோஸ்ட் நெக்லெக்டட் பார்ட். ஃபுல்லாவே நம்போ டயட்டையும், எக்சர்சைஸ்லயும் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்றோமே தவிர, இந்த 3வது விஷயத்த நம்ம வந்து விட்டுர்றோம். அது என்னன்னா, ஹார்மோனல் ஹெல்த். ஸோ உங்க பாடி ஒழுங்கா ஃபங்ஷன் ஆகணும்னா, அதுக்கு ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஹார்மோன்ஸ் ஒழுங்கா வேலை செஞ்சா தான் உங்க பாடி ஒழுங்கா வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க உங்க ஹார்மோன ரெகுலேட் பண்ணணும். அந்த ஹார்மோன ரெகுலேட் பண்ணா தான், நீங்க என்னதான் நல்ல டயட் இருந்தாலும், என்னதான் நல்ல எக்சர்சைஸ் பண்ணாலுமே, அதோட 100% ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும்.